எடுக்கிற டென்ட்டு நான் டெக்காத்ரானில் வாங்கினது. அது எப்படி அசம்பிள் பண்ண போகிறத காமிக்கிறேன். இது வரைக்கும் அசம்பிள் பண்ணதில்லை, அசம்பிள் பண்ண போகிறோம். அதுதான் யூசர் மேனுவல். இது என்னன்னு தெரியல, இது டூல் கிட் மாதிரி இருக்குது. இதை கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை எப்படி அசம்பிள் பண்ணுன்ற மேனுவல். இது பேகு, இதுக்குள்ளே தான் இருக்குது நம்மளோட டென்ட்டு. இதை எடுத்து பக்கத்தில் வச்சுருவோம். ஸோ நமக்கு இது அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 3-5 கிலோக்குள்ளே தான் இருக்கும் வெயிட்டு. ரொம்ப ஜாஸ்தி வெயிட் கிடையாது. ரொம்ப நமக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது. இது வந்து தெர்மல் கவரு வச்சுருவோம். இதுதான் அந்த ஸ்டிக் நமக்கு பெண்ட் பண்ணி மாத்திர பைப்பு. ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தா நம்மளோட பைப்போட பேஸ் மாதிரி இருக்கும். இதுதான் அப்படி இருக்கும். இது கரெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். யூசர் மேனுவல் பார்க்கலாம்ங்கிறது யூடியூப்ல ஓரளவு தெரியும். இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து பெருசு பண்ணி எல்லா ஃபோன்லையும் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சொல்றது பண்ணுறது நல்லது. வெயிட்டாக என்ன வச்சு நல்லா செய்யுங்க. இந்த காத்தாடிக்கு குழம்பத்தை கட்டுறாங்க அந்த மாதிரி கேட்டதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். நான் பிடிச்சிக்கிறேன் டேடி. ஆக்சுவலாக பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆள் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஆள் கழட்டிடலாம், மாற்றுறதுக்கு பண்ணலாம். எனக்கு இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிடுறேன். புதுசாக பண்ணுறவங்க டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு நீ சொன்ன யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு பார்த்தேன். இப்போ நானும் யூடியூப்ல வீடியோ போடுறேன். ஸோ இந்த பைப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டிச்சிங் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹூக் எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் எடுத்துதான் அந்த இடத்துல மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு பேஸ், ஒரு டென்த்தோட பேஸோட ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. என்னம்மா விரும்ப இருக்கு? நல்லா இருக்கு. இது மேலே ஒரு கவர் வரணுமா? ஆமாம், அது மேலே வருதா அந்த தெர்மல் ரெயின் கவர் இது வராது. நான் பண்ணிட்டு இருக்கேன்ல. ரெசிபி கிடைச்சா இல்லை நேரில்
ஓகேவா? டென்ட்டோட அவுட்ரு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம்னா ஒரு வெயில் சீசனில் யூஸ் பண்ணலாம், மழை சீசனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை. ரெயின் கவர் அந்த ரெயின் கவர் ஒரு பக்கத்தில் போய் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5000 நல்லா இருக்கு. இங்கே மாற்றம் இருக்காது. இது என்ன பண்ணணும்னா அந்த ரெயின் கவர்ல டாடி எந்த பக்கம் ஓபன் பண்ணணும்னு பார்த்து போடுங்களா? லைக் இங்கே வந்து கவர்ல லைக் நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க, 4 சைடு ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹூக்கை வந்து ஹூக்கோட ஹோல்டரில் மாட்டிடுங்க. நிறைய ஒரு ஹூக் ஹூக்கோட ஒரு ஹூக் மாட்டிடுங்க. ஸோ நம்ம டென்ட் ரெடி. இது நம்மளோட 6 வந்துடும். இது ஒரு ஹூக் இருக்கு, இந்த ஹூக்கில் நம்ம எதாவது மாட்டிக்கலாம். இது இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம வேறு ஏதாவது வேணா மாட்டிக்கிறதுக்கு. கேட்காது. இல்லை நான் சும்மா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். செப்போர்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வாங்க. நீங்க தெரிய மாட்டீங்களே. தெரியும். இப்போ ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு கர்வ் மாதிரி ஒன்று ரிமூவ் பண்ணோன்னா ரெயின் கவர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா உள்ள டென்ட் இருக்கு. டென்ட்டோட கவர் ஒயிட்டான உள்ள இருந்தாலும் ஈஸியாக உள்ள போகிற மாதிரி உள்ள ரிமூவ் பண்ணிக்கலாம். 1 2 ஒரு 3 பெரியவங்க ஒரு சின்னவங்க ஒரு 4 பேர் எனக்கு தெரிஞ்சதில் இருக்கலாம். மோஸ்ட்லி பெரியவங்களே 3 பேர் தாராளமாக இருக்கலாம். இல்லை நான் இதில் படுக்கணும் அப்படின்னா நமக்கு பெட்டெல்லாம் விட பெஸ்ட் எதுனா நம்மளோட பாய் தான். ஸோ இந்த பாயை உள்ள போட்டோன்னா உங்களுக்கு அந்த டைட்டு தெரிஞ்சிடும். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். இன்னொரு பாய் போடலாம். ஸோ இந்த ஒரு பாயில் 2 பேர் படுக்கலாம்னா இன்னொரு பாய் போட்டு இன்னொரு ஆள் படுக்கலாம் தாராளமாக. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியல. எடுத்துட்டு வாங்க. ஸோ இது ஒரு வீடு மாதிரி தான். அதனால் செப்பலை வெளியே விட்டுட்டு இல்லை போகிறேன். இந்த பில்லோ போட்டாச்சு. இப்போ இங்கே பெட்ஷீட் போட்டால் இங்கே 2 பேர் படுக்கிற கணக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு போக இன்னும் ஒரு ஆள் தாராளமாக படுக்கலாம். ஸோ 3 பெரியவங்க, சின்ன பசங்க யாரோ ஒருத்தர் உள்ள படுக்க வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கும். 4 பேருக்கும் வசதியாக இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் 5'11". ஸோ எனக்கு ரொம்ப தான் இருக்கு. ஓகே. ஷிப் பண்ணுறது அன்ஷிப் பண்ணுறது உள்ளே இருந்தும் பண்ணலாம். போத் சைடு இன்னும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட டென்ட்டோட செட்டப். முதல்ல காமிச்சோம்ல என்னமோ ஒன்று உள்ளே இருக்கு. இந்த வடிவலிக்கிட்ட கொண்டு வரல, இந்த டப்பா எடுத்துக்கோ, உன்னோட எமர்ஜென்சி நான் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி ஏதோ நினச்சிக்கிட்டு எப்போ எடுக்கிறது கட் பண்ணி தான் எடுக்கணும் போது நான் முதல்ல நினச்சிருக்கேன். இப்போ தான் சர்ச் பண்ண அப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல ஒரு வெல்க்ரோ இருக்கு, ஒழிச்சு வச்சுருக்குறாங்க. இதில் பெக்கு அந்த தரை போடுறது. ஸோ இந்த பெக்கோட வேலை நம்ம மண் தரையில் மண்ணில் புல்லு தரையில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை மாற்றி
45 டிகிரி ஆங்கிளில். ஸோ இது சிமெண்ட் கரண்ட் அப்படி பண்ண முடியல. ஸோ 45 டிகிரி ஆங்கிளில் அடித்து நிற்க வைக்கணும். இது போக இது மட்டும் பத்தாது. இந்த மாதிரி சுற்றி நம்ம இந்த பெக்கில் ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க பேராகோட் பேராஷூட்லாம் இருக்கிற அந்த கேபிள். இது பேராஷூட் கேபிள். இதுதான் பேராகோடாக யூஸ் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி இடத்துல இதில் கட்டிட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து இங்கே ஒரு பெக் அடிச்சு மேலே போட்டு அதே மாதிரி போட்டு கட்டிட்டோம்னா வெதர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பறக்காது மேக்சிமம். ஸோ இவ்வளோதான். ஸோ சிம்பிள் வே, ஒரு கம்மி ரேட்டில். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நான் டெக்காத்லானில் வாங்கினேன். இதே ரேட்டில் இதே குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஐ சஜஸ்ட் ஃபார் பைக்கர்ஸ், லாங் ரைடர்ஸு, இல்லை ஃபேமிலியோட ரொம்ப லாங்கில் கார் எடுத்துட்டு இப்படி போகிறவங்க. ஆனால் சேஃப்டி பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல நம்ம டென்ட்டு போடுறோம் அப்படிங்கிறது. எல்லாருமே டென்ட்டு போட்டுற முடியாது, எல்லாருமே சேஃப்டி கிடையாது. மிருகங்கள் கூட அதுக்கு கூட தப்பிச்சிடலாம். அதோட பெரிய மிருகங்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ எடுத்துன்னு போய்ட்டு எங்கேயாவது ஒருத்தர் டென்ட்டு போகிறேன்னு போட்டுட்டு ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க. சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, ட்ராவலர்ஸ், குரூப் ஆஃப் ட்ராவலர்ஸ் போவாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போவீங்க. அங்கே போகிறதுக்கு நைட்டு தங்க வேண்டியது வரும். அந்த இடத்துல போய்ட்டு இந்த டென்ட்டை மாட்டிக்கோங்க. மாட்டி டென்ட்டு உள்ள படுத்துக்கோங்க. உங்களோட சேஃப், விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸோட சேஃப்டிக்கு. ஜென்ட்ஸ் கூட வெளியே படுத்துக்கலாம் அந்த மாதிரி இடத்துல. ஸோ டேக் கேர், பி சேஃப், ரைடர்ஸ் ரைட் சேஃப்லி. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டீங்க, சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பாருங்கள், இதே பக்கத்தில் கேட்க வேண்டியதாக இருக்குது. மறந்துடுதுங்க, ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதிலாம் நம்ம பேசல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஏதோ டூல்ஸ் இருக்குன்னு. ஐ திங்க் இதில் பெக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வெல்க்ரோ கொடுத்துருவாங்க, நான் கவனிக்கல. ஸோ இது பெக் அண்ட் பேராகோடு. ஸோ அந்த பேராகோடை யூஸ் பண்ணி எங்கேயாவது கட்டிக்கலாம் இந்த டென்ட்டை. ஸோ பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பெக்கு. எத்தனை இருக்கு மொத்தம்? இது வந்து ஃபூட் மாதிரி இருக்கு. அது 45 டிகிரில செட் பண்ணனுமா? 5 6 45 டிகிரில செட் பண்ணிட்டு அந்த கயிறு மாட்டணும்னா 8 9 10 11 இருக்கா? ஸோ இதோட லென்த்துக்கு இப்படி செட் பண்ணணும், கரெக்டா? அப்படி சாச்சு, இப்படி சாச்சு. ஓகே, நான் இப்படி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணுறது மேட்டர் இல்லை. இதுக்குள்ள குட்டியாக இருக்கு, அது எப்படி தாங்கும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு இதுதான். ஓகே, ஸோ நான் இதை வந்து இதை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஹோல்ட் பண்ணி 45 டிகிரி ஆங்கிள். ஸோ நம்ம இப்படி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் விழுதும். ஆனால் இது ஒரு தார் ரோடு இல்லை மண்ணு நல்லா ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா நிற்கும். மண்ணில் நிற்குமான்னு தெரியல. இது வரைக்கும் நான் டென்ட் யூஸ் பண்ணதில்லை பெருசாக. இந்த மாதிரி பெரிய பெரிய டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன டென்ட் யூஸ் பண்ணதில்லை. இந்த பேராகோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது ட்ரை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் வேறு எங்கேயாவது இந்த பெக்கை வேறு எங்கேயாவது அடித்து அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, லெட்ஸ் சி. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வே ஆஃப் அசம்பிளிங் அ டென்ட். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுவும் நான் இப்போ அந்த யூசர் மேனுவலை பார்த்துட்டு இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, புதுசாக டென்ட் வாங்குறவங்க இதை மாதிரி பார்த்து அசம்பிள் பண்ணுங்கள். அண்ட் தென் இதெல்லாம் வந்து நான் வேறு ஏதோ எமர்ஜென்சிக்காக உள்ளேருந்து எடுக்கணும்,
இதெல்லாம் அதை கட் பண்ணி எடுக்கணும். எப்போ பார்த்தாலும் வெல்க்ரோ இருக்குது. இந்த வடிவத்தை ஒரு டப்பா கொடுப்பாரு, எமர்ஜென்சினா இதை ஓப்பன் பண்ணி இது வந்து கை கொடுக்கணும். அந்த மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா இதுக்கு வெல்க்ரோ கொடுத்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெக்கு இந்த பேராகோட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பார்சல் கிடையாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 kg 4.5 kg அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. அழகாக நீங்கள் ஷோல்டரில் தூக்கி மாற்ற போயிட்டு நாங்கள் கையில் தூக்கிட்டே போகலாம். பைக்கில் பின்னாடி ஏதோ ஒரு கேப்பில் கட்டிட்டு போயிடலாம். ரொம்ப பெருசாலாம் இருக்கும். பெரிய இவ்வளோ பெரிய இடம்லாம் வேண்டாம். இது மொத்த இடமே நமக்கு தேவையே வந்து இவ்வளோதான் இடமே தேவை. ஸோ இந்த டயா வந்து ஒரு 1.5 அடி வருமா, அவ்வளோதான். இந்த டயா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தாராளமாக இது ஒரு நல்ல பொருளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ட்ராவலிங்க்கெலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அது போய் டெக்கத்லானில் போய் வாங்குங்க. அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னா அதையும் வாங்குங்க. இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. இதுக்கப்புறம் பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். டோட்டலெல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறோம், வெளி ஊருக்கு போகிறோம். போகிற இடத்துல நமக்கு ரூம்ஸ் எதுவும் கிடைக்கல. பெட்ரோல் பங்க்கில் தான் நமக்கு இடம் கிடைக்குதுன்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். எங்கேயோ டென்ட்டை போட்டு படுத்த வேண்டியதான். ஸோ இதுக்கு அந்த பெக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காற்று அடிக்கிற இடம்னா நம்ம அந்த பெக்கு கையில் வச்சுட்டு பெக்கு போடுறது நல்லது. பாருங்க, இந்த பெருசாகவும் இருக்குது, இதோட சின்னதாகவும் இருக்குது. டெக்கத்லானில் கிடைக்குது பாருங்க. பிடிச்சிருக்குன்னா இப்போ வாங்கிக்கோங்க. நம்ம கரெக்டான ரேட்டு வாங்கி ஒரு 10 நாள் ஆச்சு. டைம் இல்லாதனால ஓப்பன் பண்ணிக்கலாம். 25-39 நினைக்கிறேன். குவாலிட்டி கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவலர்ஸ், ரைடர்ஸ் இது எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ இதிலே சிங்கிளாக இருக்குது. அண்ட் அனதர் திங், இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.